Hi friends, welcome to our channel Success Learn with Mala. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தது வரும். இந்த சேனலில் நம்ம 10th இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற ப்ரோஸ் போயம், சப்ளிமெண்ட்ரி ரீடர், தென் அதுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர், கிராமர், எக்ஸசைஸ் இது எல்லாத்த பற்றி வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th இங்கிலீஷ் ப்ரோஸ் த லாஸ்ட் லெசன் அப்படின்னு யூனிட் 6ல் கொடுத்துருக்கிற ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இந்த ஷார்ட் ஸ்டோரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். தி லாஸ்ட் லெசன், இந்த லெசனை யார் ரைட் பண்ணாங்க, இந்த ப்ரோஸை யார் ரைட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்ஸ் டவுடெட் அப்படின்றவர் தான் இந்த லெசனை வந்து ரைட் பண்ணியிருக்காரு. நம்ம இந்த லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி அபவுட் தி ஆத்தர் பார்க்கலாம். அபவுட் தி ஆத்தர் அல்ஃபோன்ஸ் டாட், ஓகேங்களா. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1840 to 1897 வாஸ் அன் ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட்டு அண்ட் ஆல்சோ த ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். த லாஸ்ட் லெசன் இஸ் செட் இன் த டேஸ் ஆஃப் ஃப்ரான்ஸ்கோ புருஷியன், அதாவது ஒரு வார், ஃப்ரான்கோ-புருஷியன் வார், அதாவது ஃப்ரான்ஸ்க்கும் புருஷியனுக்கும் நடந்துட்டுருக்க அந்த வாரை தான் வந்து ஃப்ரான்கோ-புருஷியன் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வாரை பற்றின நியூஸ் தான் வந்து இந்த லாஸ்ட் லெசன் அப்படின்ற லெசனில் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த வார் எந்த பீரியடில் நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1870 and 1871, in which France was defeated by the Prussia led by பிஸ்மார்க்ன்றவர் தான் வந்து ஃப்ரான்ஸை வந்து ரூல் பண்ணுறாரு, டிஃபீட் பண்ணிடுறாங்க. இதில் வந்து எந்த கண்ட்ரி வந்து வின் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ருஷியன் தான் வின் பண்ணுது. ப்ருஷியன் தென் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் த நவ் ஆர் த நேஷன் ஆஃப் ஜெர்மனி, போலண்ட் அண்ட் பார்ட் ஆஃப் ஆஸ்ட்ரியா. In the story of France district, Alsace and Lorraine have passed into Prussian hands. அதாவது அந்த வார் பார்த்தவங்களா ஃப்ரான்கோ-புருஷியன் வார் 1870 to 1871. இந்த வாரில் ப்ருஷியன் தான் வின் பண்ணுறாங்க, ஃப்ரான்ஸ் வந்து தோத்துடுது. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில் 2 டிஸ்ட்ரிக், அதாவது அல்சாஸும் லோரியன், இந்த 2 டிஸ்ட்ரிக்கும் வந்து யாருடைய கட்டுப்பாட்டு கீழே போகுதுன்னா ப்ருஷியனுடைய கட்டுப்பாட்டு கீழே போகுது. அதிலிருந்து ஏற்படுகின்ற இம்பேக்ட் தான் நமக்கு இந்த லெசனாக கொடுத்துருக்குறாங்க. ப்ருஷியன் அப்படின்னா இப்போ இருக்கிற ஜெர்மன், போலண்ட், பார்ட்ஸ் ஆஃப் ஆசியா, அதை தான் வந்து ப்ருஷியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓகே, நம்ம இந்த லெசன் என்ன அப்படின்னு, இந்த லெசனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். This lesson is set in days of France-Prussian war. அதாவது இந்த லெசன் வந்து ஃப்ரான்ஸ்க்கு ப்ருஷியனுக்கும் ஏற்படுகின்ற சண்டையை பற்றி தான் சொல்கிறாங்க. France was ruled by Bismarck. Prussian that consists of what now are the nations of German, Poland and parts of Russia. Prussians defeated the France and districts of Alsace and Lorraine fell into the hand of the Prussian. The opposers not only wanted the territory but they dominated over the language and culture of German. Thus, to take always their identity, did the lesson to find out what impact this had on life at school. அதாவது நம்ம முன்னாடியே சொன்னது தான், ஃப்ரான்ஸுக்கும் ப்ருஷியனுக்கும் ஏற்படுகின்ற இந்த சண்டையில் தான் வந்து இந்த வாரில் வந்து ப்ருஷியன் வின் பண்ணுறாங்க. ப்ருஷியன்னா இப்போ இருக்கிற ஜெர்மன், போலாண்ட், பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியா வந்து இப்போ இருக்கிற பிளேஸு தான் வந்து ப்ருஷியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ருஷியன் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து 2 டிஸ்ட்ரிக்டை அதனுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போகுது. அந்த 2 டிஸ்ட்ரிக்ஸோட நேம் தான் அல்சஸ் அண்ட் லோரேன். இப்போது நம்ம இந்த லெசனில் இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்கிற அந்த சேஞ்சஸ், அந்த வின் பண்ணதுக்கப்புறம் ஏற்படுகின்ற சேஞ்சஸ் தான் நம்ம இந்த லெசனில் பார்க்குறோம். அந்த ப்ருஷியன் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுடைய நேஷன், அதாவது இவங்களுடைய நாடை கைப்பற்றுறது மட்டும் இல்லாமல் டோட்டலாகவே அவங்கள டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எப்படின்னா அவங்களுடைய லாங்குவேஜ், கல்ச்சர் ஃபுல்லாத்துலேயுமே ஜெர்மனோடைய லாங்குவேஜ், ஜெர்மனோடைய கல்ச்சர் கொண்டு வரணும், அவங்களுடைய ஐடென்டிட்டியவே வந்து டேக் ஓவர் பண்ணணும், அதையே இது பண்ணிவிட்டு நம்மளோட ஐடென்டிட்டியை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஓகேங்களா. அதனால் ஒரு ஸ்கூலில் ஏற்படுகின்ற அல்சோஸ் அப்படின்ற ஊரில், அந்த டிஸ்ட்ரிக்டில் ஏற்படுற ஒரு ஸ்கூலில் இதனால் என்ன இம்பேக்ட் ஏற்படுதுன்னு தான் இந்த லெசனில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க, ஓகே. அதாவது என்னென்னா ஃப்ரெஞ்சை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஜெர்மன்வாக ரூல் பண்ணணுன்றதுக்காக நிறைய ஆர்டர்லாம் போடுறாங்க. அதில் ஒன்று இந்த ஸ்கூலில் என்ன நடக்குது அப்படின்னு தான் இந்த லெசனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, லெசன் பார்க்கலாம். I started for the school very late that morning and was a great deed of scolding, especially because Mr. Hamill had said that he would question as on participles, and I did not
now the first word about them. அதாவது இங்கே ஐ அப்படின்றது என்ன அப்படின்னா ஃப்ரான்ஸுன்றது யார் அப்படின்னா லிட்டில் ஒரு சின்ன பையன், ஒரு ஸ்டூடெண்ட்டு அந்த ஸ்கூல்லையும் ஒரு இது நடக்கிற மாதிரி தான். ஓகேங்க, ஸ்கூலில் நடக்கிறதா இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஐன்றது ஃப்ரான்ஸுன்ற பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ரொம்ப ஸ்கூலுக்கு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. லேட் ஆனவுடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளம்பிகிட்ருக்கான். அதே டைமில் அவனுக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது, திட்டுவாங்க அடிப்பாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவனுடைய சார் யார் அப்படின்னா மிஸ்டர் ஹேமல் தான் அவருக்கு வந்து டீச்சர். ஓகேங்களா, அவர் வந்து பார்ட்டிசிபிளை பற்றி உனக்கு நான் கொஷின் கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவனுக்கு வந்து அதை பற்றி ஒரு சிங்கிள் வேர்ட் கூட அவனுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால் அவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பயந்துட்டுருக்கான். ஓகேங்களா, ஃபார் எ மொமெண்ட் ஐ தாட் ஆஃப் ரன்னிங். இங்கே ஐன்றது அந்த ஃப்ரான்ஸ் வந்து சொல்கிறது தான். ஓகேங்களா, ஃபார் எ மொமெண்ட் ஐ தாட் ஆஃப் ரன்னிங் அவே ஃபார் ஸ்பெண்டிங் த டே அவுட் ஆஃப் டோர்ஸ். எனக்கு நான் இந்த இடத்துல வந்து ஃப்ரான்ஸ் தான் சொல்லிகிட்ருக்கான். ஸோ நம்ம வந்து ஃப்ரான்ஸ் சொல்கிற மாதிரியே நான் சொல்கிறேன். எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்ம இந்த ஸ்கூலை விட்டு வெளியில் போயிடலாம், வேறு எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு வந்து இந்த ஃப்ரான்ஸ் வந்து திங்க் பண்ணுறான். இட் வாஸ் ஸோ வார்ம், ஸோ பிரைட், த பேர்ட்ஸ் கிரிப்பிங்னா அந்த பேர்ட்ஸோடைய சத்தங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான். அட் த எட்ஜ் ஆஃப் த வுட்ஸ், அதாவது வந்து ரொம்ப அவன் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கான், நம்ம ஸ்கூலுக்கு போகாமல் வெளியில் எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸ் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கிறான். ஸோ அப்போ வெளியில் பார்த்திங்கன்னா ரொம்ப வார்ம் பிரைட்டாக இருக்குது, அந்த பேர்ட்ஸோடைய சவுண்ட்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது அவனுக்கு கேட்குறதுக்கு. அண்ட் இந்த ஓப்பன் ஃபீல்ட் பேக் த சாவ் த மில் ப்ரிஷியன் சோல்ஜர்ஸ் வெர் ட்ரில்லிங். அதாவது அந்த ஒரு மில்லுன்னு சொல்கிறோம்ல, அந்த மில்லுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. அந்த பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா அந்த ப்ரிஷியன் சோல்ஜர்ஸ்லாம் ட்ரில்லிங் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் அவன் ஸ்கூலுக்கு போகிற வழியில் நடக்குது. ஓகேங்களா, இட் வாஸ் ஆல் மச் ஆஃப் டெம்ப்டிங் தென் த ரூல் ஃபார் பார்ட்டிசிபிள்ஸ் பட் ஐ ஹேட் டு ஸ்ட்ரென்த் டு ரிஸ்டிக் ஹரியட் ஆஃப் டு ஸ்கூல். இல்லை நம்ம ஸ்கூலுக்கே போயிடலாம், அதை விடவே இது நமக்கு பெஸ்ட்டு, எதுக்கு போகிறதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த்து தைரியம் எல்லாமே இருக்குது, ஸோ அதனால் நான் ஸ்கூலுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரான்ஸ் வந்து ஸ்கூலுக்கே போயிட்டுருக்காரு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக, அவரால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அந்த மாதிரி அவன் போயிட்டுருக்கிறான். வென் ஐ பாஸ்டு த டவுன் ஹால் தெர் வாஸ் ஏ க்ரௌட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த புல்லட்டின் போர்ட். ஃபார் த லாஸ்ட் 2 years ஆல் ஓவர் த பேட் நியூஸ் had come from there. The last battles, the draft, the order of the commanding officer, and I thought to myself without stopping, what can be the matter now. அதாவது ஃப்ரான்ஸ் வந்து அந்த டவுன் ஹாலில் ரீச் ஆகி போயிட்டுருக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா புல்லட்டின் போர்ட்னால் ஒரு அறிவிப்பு பலகைக்கு முன்னாடி ரொம்ப க்ரௌடாக இருக்குது. அந்த அறிவிப்பு பலகை பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 2 இயர்ஸாகவே ஒரு பேட் நியூஸை தான் அதில் வந்து சொல்கிற மாதிரி இருப்பாங்க. என்னன்னா அந்த சண்டை நடந்ததில் யார் தோத்தது, அந்த மாதிரி என்ன கமாண்டர் வந்து என்னென்ன ஆர்டர் போட்டாங்க, எல்லாமே அங்கே இருக்கவங்களுக்கு சேடாக நடக்கிற விஷயங்கள் ஃபுல்லாகவுமே அந்த புல்லட்டின் போர்டில் இருக்கும். ஸோ அதை தான் அங்கே இருக்கவங்க எல்லாருமே படிச்சிட்ருக்குறாங்க. அந்த டைமில் வந்து இவனுக்கு ஆல்ரெடி ஸ்கூல் லேட் ஆகுது இல்லைங்களா, ஸோ அதனால் எதுவுமே ஸ்டாப் ஆகி படிக்காமல் என்ன வித்தவுட் ஸ்டாப்பிங் அவர் என்ன திங்க் பண்ணுறான் ஃப்ரான்ஸ்னால், வாட் கேன் பி த மேட்டர் நவுன், இப்போ என்ன அங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கிறான். ஓகே, தென் ஐ ஹரியட் பை as fast as I could go. The blacksmith watcher who was there with his apprentice, the reading the bulletin, called me, don't go so fast, you will get to your school in plenty of time. அதாவது அவர் என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு பார்த்தீங்கன்னா, அவர் மீன்ஸ் இங்கே ஃப்ரான்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான் பார்த்தீங்கன்னா, அவனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த புல்லட்டின் போர்டை வந்து வச்சர் அப்படின்றவர் வந்து ரீட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் கூட இருக்கிற அசிஸ்டண்ட்டோட ரீட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்படி ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கால்டு ஃபார் மீ, அதாவது ஃப்ரான்ஸை கூப்பிட்டு, நீ ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்க, உனக்கு இன்னும் டைம் இருக்குது, நீ கொஞ்சம் பொறுமையாகவே போ அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஆனால் என்னென்னா ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சி, நீ ஏன் இவ்வளோ பொறுமையாக போகிற அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, பொறுமையாக பார்த்துப்போ அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஐ தாட் ஹி வாஸ் மேக்கிங் ஃபன் மீ, எனக்கு தெரியுது ஃப்ரான்ஸ் சொல்கிறான், எனக்கு தெரியுது அவங்க என்ன ஃபன் பண்ணுறாங்க அப்படின்னு. அண்ட் ரீச்டு மிஸ்டர் ஹேமல்ஸ் லிட்டில் கிராண்ட் ஆல் அவுட் த பிரீத். அப்போ ஒரு வழியாக மூச்சு வாங்கி அவன் வேகமாக வந்து அந்த மிஸ்டர் ஹேமலோடைய அந்த கார்டன், அதாவது அவனுடைய ஸ்கூலில் வந்து என்ட்ரி ஆயாச்சு. ஓகே, இப்போ யூஸ்வலாக நம்ம ஸ்கூல்னால் எப்படி இருக்கும், ஒரே சத்தமாக இருக்கும், டீச்சர் பேசுறது, ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறது, தென் பெஞ்சை இழுக்கிறது போடுறது, இந்த மாதிரி நிறைய சத்தம் இருக்கும் இல்லையா. ஆனால் எந்த ஒரு சத்தமே இல்லாமல் இருக்குது, அப்படி தான் இந்த பேராகிராஃபில் சொல்கிறாங்க பாருங்கள். யூஸ்வலி when school began there was a great buses which could be heard out in the street, the opening and closing the desk, lesson repeated and
unison, very loud, with your hand over ears, understand better. The teacher's great ruler rapping on the table, but now it was also still. அதாவது ஸ்கூல்னாலுமே எப்போதுமே ரொம்ப சத்தமாக இருக்கும். அந்த சத்தம் வந்து வெளியில் தெரு வரைக்குமே கேட்கும். அது என்ன மாதிரி சத்தம் இருக்கும்? அந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் த டெஸ்க்கு ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுற டெஸ்க்கு, அப்புறம் வந்து கோரஸாக டீச்சர் சொல்லும்போது கோரஸாக பதில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கோரஸான பதில் சொல்கிறது. தென் டீச்சர் வந்து அவங்களுடைய அட்டெண்டிங்க்கு இது பண்ணுறதுக்காக அட்டென்ஷனுக்கு இது பண்ணுறதுக்காக டேபிள் மேலே தட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சவுண்டு. இதெல்லாம் யூஸ்வலாகவே எல்லா ஸ்கூல்லேயுமே இருக்கிறது தான். ஆனால் அவன் ஸ்கூலில் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு சவுண்டுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹேட் கவுண்டட் கமோஷன்ஸ் டு கெட் மை டெஸ்க் வித்தவுட் பீயிங் சீன், பட் ஆஃப் கோர்ஸ் தட் த டே எவ்ரிதிங் ஹேட் டு பி as quiet as Sunday morning. அது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஹாலிடே சண்டே மார்னிங் அந்த ஸ்கூல் எவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும், யாருமே இல்லைன்னா சைலண்ட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சோ அந்த ஸ்கூல். த்ரூ த விண்டோ ஐ saw my classmates already in their place and Mr. Hamel walking up and down with his terrible iron ruler under his armனா கீழே அவர் அந்த பார்த்தீங்கன்னா I saw my classmate, அதாவது அவன் வந்து விண்டோ சைடில் உள்ளே என்ட்ரி ஆகிறான், பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாருமே அவனுக்கு முன்னாடியே அவன் கிளாஸில் வந்து உட்காந்துருக்காங்க. அவனுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து உட்காந்துருக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹேமல் யார், அவருடைய டீச்சர் இல்லையே, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு டெரிபிள் அயன் ரூலரை வந்து அண்டர் ஹிஸ் ஆர்ம் கீழே வச்சுட்டு வாக் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஐ ஹேட் டு ஓப்பன் த டோர் அண்ட் கோ இன் பிஃபோர் எவ்ரிபடி. யூ கேன் இமேஜின் ஹவ் அட் புஷ்ட் அண்ட் ஹவ் த ஃபோர்டன் ஐ வாஸ். அதாவது யோசிச்சு பாருங்கள், இமேஜின் பண்ணி பாருங்கள், இப்படி எல்லாருக்கும் முன்னாடியும் நான் உள்ளே போகணும் அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிட்டே வந்து ஃப்ரான்ஸ் வந்து உள்ளே போகிறாரு. பட் நத்திங் ஹேப்பன். மிஸ்டர் ஹேமல் saw me and said very kindly, go to your place quickly, little France, we were beginning without you. ஆனால் ஃப்ரான்ஸ் பயந்த மாதிரி அங்கே எதுவுமே நடக்கவே இல்லை. மிஸ்டர் ஹேமல் வந்து ரொம்ப வந்து குவைட்டாக, ரொம்ப ஒரு கைண்ட் வாய்ஸில் கோ டு பிளேஸ் குவிக்லி, சீக்கிரமாக உன்னுடைய பிளேஸ்க்கு போ, வி வேர் பிகினிங் வித்தவுட் யூ, அதாவது வந்து நீ வராமலே நாங்கள் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கைண்டாக சொன்னோன்னே அவனுக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. ஐ ஜம்ப்டு ஓவர் பெஞ்ச் அண்ட் செட் டவுன் at my desk. Now not till then, when I had got little over my fright, did I see that our teacher had on his beautiful green coat, his sheet shirt and the little black silk cap and embroidered that he never wore except in inspection and prize day. அதாவது அவனுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குன்னு சொன்னான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஷாக்கிங்காக அவனோட பிளேஸில் போய் உட்காந்துட்டானு. அப்போ வந்து சொல்கிறான், அவருடைய சார் யார், டீச்சர் யார், மிஸ்டர் ஹேமல் வந்து ஒரு க்ரீன் கலரில் ஒரு கோட் ஒன்று போட்டுட்டு, அழகான ஷர்ட்டும், தென் பிளாக் சில்க் கேப் ஒன்று போட்டுட்டு, ஃபுல்லாகவுமே எம்ப்ராய்டிங் போட்டு ஒரு நீட்டாக அழகான ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து இருக்கிறாரு அப்படின்னும். யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷனும் ஒரு ப்ரைஸ் டேஸ் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டேஸில் மட்டும்தான் இந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க. பட் இவர் போட்டு வந்திருக்கிறாரே அப்படின்னு. beside the whole school seemed strange and soul men, but things that surprised me the most was to see on the backbencher that were always empty. The village people sitting quickly like a old hussar with his three-cornered that formed mayor, the former postmaster and several other besides. அதாவது அந்த ஃபுல்லாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரைஸ் டேஸோ இல்லை ஒரு ஏதாவது ஸ்பெஷல் டேஸில் மட்டும்தான் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவே இருக்கிறான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவனுடைய கிளாஸ் ரூமில் எப்பொழுதுமே லாஸ்ட் பெஞ்சு ரொம்ப எம்டியாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜ் பீப்புளெலாம் உட்காந்துருக்காங்க. அதில் யாருன்னு பார்த்திங்கன்னா ஹசார், ஒரு ஓல்டு மேன் ஹசார் அப்படின்றவரும், அதுக்கப்புறம் வந்து மேயர் ஒருத்தரும், ஒரு போஸ்ட் மாஸ்டரும் உட்காந்துருக்குறாங்க. அவங்க பார்த்து எவ்ரிபடி, அது மட்டும் இல்லாமல் சர்வர் அதர் அந்த வில்லேஜில் இருக்க இன்னும் கொஞ்சம் பீப்புளும் உட்காந்துருக்காங்க. இப்போ எவ்ரிபடி லுக்டு சேட், ரொம்பவே சேடாக இருக்கிறாங்க. அதில் ஹசார் பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு புக் ஒன்று கையில் வச்சுட்டு அந்த தம்பேர்டு அட் த ஏஜஸ், அதாவது அந்த கையெல்லாம் அந்த புக்கில் பட்டு ரொம்ப அழுக்காக அந்த மூளைகள்லாம் கிழிஞ்சு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு அழுக்கான புக்கு கையில் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஹெல்ட் இட் ஓப்பன் ஆன் ஹிஸ் knees with his great spectacles laying across the pages. அந்த கிராஸ் பேஜஸ்க்கு நடுவில் அவருடைய கண்ணாடி வந்து வைக்கிறார்.
ஆரம்பிக்கிறாரு. While I was wondering about it all, Mr. Hamill mounted his chair and in this same grave and gentle tone which he had used to me, said me, my children, this is the last lesson I shall give you அப்படின்னு சொல்கிறார். அதாவது ரொம்பவுமே அவனே வந்து ஆச்சரியத்தில் இருக்கிறான், இவங்கெல்லாம் ஏன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஃப்ரான்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியத்தில் இருக்கும்போது அந்த மிஸ்டர் ஹேமல் வந்து ரொம்ப அமைதியாக எழுந்து அவருடைய சேர்லேருந்து எழுந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஜென்டில் டோனில், சாஃப்டான டோனில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை சில்ட்ரன், திஸ் இஸ் ஒரு லாஸ்ட் லெசன், இதுதான் உங்களுக்கு நான் எடுக்கிற லாஸ்ட் லெசனாக இருக்கும். த ஆர்டர் ஹேட் கேம் ஃப்ரம் பெர்லின் டு டீச் ஒன்லி ஜெர்மன் இன் த ஸ்கூல்ஸ் அலஸ் ஆர் லோரன்ஸ். அதாவது இந்த லாரன்ஸ்லேயும் தென் அல்சாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ஃப்ரெஞ்சு தான் அவங்க படிச்சிருந்துருப்பாங்க. இப்போ ப்ருஷியன் வந்து டேக் ஓவர் பண்ணதுனால அந்த ஃப்ரெஞ்சை ஃபுல்லாக நீக்கிட்டு ஜெர்மன் படிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்ற மீனிங்கில் இங்கே கொடுத்துருக்காங்க. த நியூ மாஸ்டர் கம்ஸ் டுமாரோ. அதாவது மிஸ்டர் ஹேமல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மை டியர் சில்ட்ரன், இதுதான் நான் உங்களுக்கு எடுக்கிற லாஸ்ட்டு லெசன். ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஃப்ரெஞ்சு படிச்சிட்ருக்காங்க, இதுக்கப்புறம் அவங்க ஜெர்மன் படிக்கணும், ஏன்னா அதுதான் கவர்மெண்ட்டோடைய ரூலு. ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு ஜெர்மன் சொல்லிக் கொடுக்கறதுக்காக வேற ஒரு மாஸ்டர் வரப்போறாரு அப்படின்னு ரொம்பவே சோகமாக அவர் வந்து சொல்கிறாரு. திஸ் இஸ் அவர் லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன், இதுதான் உங்களுக்கு நீங்கள் படிக்கிற ஃப்ரெஞ்சு, உங்களுடைய தாய்மொழியான ஃப்ரெஞ்சு படிக்கிறதுக்கு லாஸ்ட் லெசன் இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஐ வாண்ட் யூ டு பி வெரி அட்டென்டிவ். அதுக்கப்புறம் வாட் எ டெண்டர் கிளாப்ஸ் த வேர்ட்ஸ் வேர் டு மீ. அதாவது இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஃப்ரான்ஸ்க்கு வந்து ஒரு இடியே விழுந்த மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஓகேங்களா? இது வரைக்கும் இந்த லெசன் இருக்கட்டும். ரிமைனிங் லெசனை நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.